இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன பதிவு பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, துலாம் ராசி அன்பர்கள் அனைவருக்கும் அடுத்து வரக்கூடிய 7 நாட்களில் என்ன மாதிரியான சிறப்பான பலன்களை அடைய போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த ஒரு வீடியோ பதிவில் நம்ம முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவானது உங்களுக்கு ரொம்பவே பயனளிக்கும் விதமாகத்தான் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். மேலும் உங்களுக்கு வராகி அம்மனை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த ஒரு வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆழ் மனசில் ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஸ்ரீ வாராகி அம்மனுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். ஒரு நிமிடம் நீங்கள் ஒரு அம்மனை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது நிச்சயமாகவே நீங்கள் நினைத்த ஒரு விஷயத்தை அந்த அம்மன் கூடிய விரைவில் நிகழ்த்தி வைப்பாங்க. ஸோ நம்பிக்கையோட ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள். மேலும் நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி நவ கிரகங்களுடைய சஞ்சாரத்தை பார்ப்பதால் சூரியன் மகர ராசியில் வந்திருக்காருங்க. செவ்வாய் தனுசு ராசியில் இருக்காரு. புதனும் தனுசு ராசியில் தான் இருக்காங்க. மேஷத்தில் குரு சஞ்சரிக்கிறாரு. சுக்கிரன் தனுசு ராசியில் அமர்ந்திருக்கிறாரு. மேலும் குடும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு, கன்னியில் கேது அப்படின்னு சொல்லிட்டு கிரகங்கள் அப்படிங்கிறது சஞ்சரிக்குதுங்க. அதே போல் ஒரு வாரத்தில் வேறு கிரக மாற்றங்கள் எதுவும் இல்லை அப்படி சொல்லிட்டு சொல்லப்படுது. சந்திரன் இந்த வாரம் மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம் ஆகிய ராசிகளில் பயணம் செய்கின்றார். சிம்மம், கன்னி, துலாம் ராசிக்காரர்களுக்கு சந்திராசிரமம் இருப்பதால் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய நாட்களாகவும் இது உங்களுக்கு அமைஞ்சிருக்குது. அதே மாதிரி இந்த 7 நாட்களில் கிரகங்களுடைய சஞ்சாரம் மற்றும் கூட்டணி பார்வைகளால் துலாம் ராசி அன்பர்கள் அனைவருக்கும் அடுத்து வரக்கூடிய 7 நாட்களில் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப் போகுது அப்படிங்கிறத பற்றி முழுமையாக இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். தர்மம் அதர்மங்களுக்கு ஏற்ப பலன்களை தரக்கூடிய சுக்கிர பகவானை அதிபதியாக பெற்றிருக்கக்கூடிய ராசி தாங்க துலாம் ராசி. மேலும் சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு 4வது வீட்டில் அமர்ந்திருப்பதால் வெளியிடத்தில் உங்களுடைய செல்வாக்கும் சொல்வாக்கும் கொடி கட்டி பறக்கும் காலமாக உங்களுக்கு இந்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்குது. ஆனால் வீட்டில் பூச்சி ரொம்ப அமைதியாக இருப்பீங்க. உங்களுடைய பேச்சுக்கு வெளியில் அதாவது வீட்டுக்குள்ளே மரியாதை கிடைக்காது. அதற்கு தகுந்தாற் போல தான் நீங்களும் நடந்துப்பீங்க. சந்திர பகவானுடைய இடப்பெயர்ச்சியால் ஏற்றமான பலன்களும் இந்த 7 நாட்களில் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கப்பெறும். வருமானமும் அதிக அளவில் உங்களுக்கு கிடைக்குங்க. வாங்கிய கடன்களை அடைக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் என்பது ஏற்படும். அதற்கு ஏற்ப வருமானம் என்பது கூடுங்க. அதே போல் அது மட்டும் இல்லாமல் புதிய முயற்சிகளில் இறங்குவீங்க. எடுக்கக்கூடிய புதிய முயற்சிகளில் வெற்றி என்பது கிடைக்கும். செவ்வாய் பகவானுடைய ராசியில் 3ஆம் இடத்துல அமர்ந்து சில இளம் தம்பதிகள் புரிந்துணர்வு இல்லாமல் பிரிந்து செல்வதற்காக கோர்ட்டு படிக்கட்டை மிதிப்பாங்க. உயர்ந்த மனிதர்களுடைய ஆலோசனையால் மனமாற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்குதுங்க. மேலும் புதன் பகவானுடைய ராசியில் 3ஆம் வீட்டில் அமர்வதால் 1க்கு 2ஆக லாபம் வரும் என்றாலும் ஆசை வார்த்தை கேட்டு உங்களை ஏமாற்ற பார்ப்பார்கள். வெளிப்போடு நடந்து அதிலிருந்து விடுபட முயற்சி செய்யுங்கள். அதே போல் குரு பகவான் ராசியில் 7ஆம் இடத்தில் அமர்வதால் குடும்பத்தில் குழப்பம் என்பது விலகும். குதூகலம் என்பது மேலோங்கும். தனியார் துறை ஊழியர்கள் உழைப்பிற்கேற்ற வருமானம் என்பது பெறுவார்கள். இதனால் ரொம்பவே மகிழ்ச்சிகரமாகவும் காணப்படுவாங்க. அதே போல் சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்கு 3ஆம் வீட்டில் அமர்வதால் கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு போராட்டங்களை சந்திக்க வேண்டிய நிலைகள் என்பது ஏற்பட வாய்ப்பு இருக்கு. மேலும் திருமணம் நிகழ்ச்சிகளுக்காக செலவு செய்ய வேண்டிய கட்டாயங்கள் ஏற்படுங்க. சனி பகவான் உங்கள் ராசியில் 5ஆம் வீட்டில் அமர்வதால் பழைய வீட்டை புதுப்பித்து அலங்காரம் செய்வீங்க. புதிய வீடு கட்டுவதற்கான திட்டங்களையும் செயல்படுத்துவீங்க. மேலும் ராகு பகவான் ராசியில் 6ஆம் வீட்டில் அமர்வதால் குலதெய்வ கோவிலுக்கு சென்று வருவீங்க. அதே போல் கேது பகவான் உங்கள் ராசியில் 12ஆம் வீட்டில் அமர்வதால் பெரியோர்களுடைய நல்லாசியால் அனுகூல பலன்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. மேலும் உங்களுக்கு 22, 23ஆம் தேதிகளில் சந்திராசிரமம் இருப்பதால் எந்ததொரு செயலை செய்தாலும் நிதானமாக செய்வது ரொம்ப அவசியமான ஒரு விஷயமாக சொல்லப்படுதுங்க. பட் ஆனால் உங்களுக்கு இப்போது 25ஆம் தேதி நடக்கிறதுனால உங்களுக்கு சந்திராசிரமம் பற்றிய கவலைகள் எதுவுமே இல்லைங்க. அதனால் நீங்கள் கொஞ்சம் நிம்மதியாக அடுத்தடுத்த செயல்களில் மூவ் பண்ண ஆரம்பிக்கலாம். அதே போல் இந்த துலாம் ராசியில் சித்திரை 3 மற்றும் 4ஆம் பாதங்கள், சுவாதி, விசாகம் 1, 2, 3 பாதங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நட்சத்திரங்கள் அமைஞ்சிருக்குது. கிரகநிலையை பொறுத்தவரையில் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சுக்கிரன், தைரிய வீரிய ஸ்தானத்தில் செவ்வாய், புதன், சுகஸ்தானத்தில் சூரியன், பஞ்சமஸ்தானத்தில் சனி, ரணருண ரோகஸ்தானத்தில் ராகு மற்றும் சந்திரன், களத்திர ஸ்தானத்தில் குரு, அயனசயன போகஸ்தானத்தில் கேது அப்படின்னு சொல்லிட்டு கிரகநிலைகள் உங்களுடைய ராசியில் அமைஞ்சிருக்குதுங்க. மேலும் 18/1/2024 அன்று சுக்கிர
பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருந்து தைரிய வீரிய ஸ்தானத்துக்கு மாற்றம் அடைஞ்சிருக்கிறாருங்க. இதனால் உங்களுக்கு இந்த 7 நாட்களில் சின்னதொரு விஷயங்களுக்கு கூட உங்களுக்கு கோபம் வரலாம். அதே போல் கோபத்தை கட்டுப்படுத்துவதன் மூலமாக காரியங்கள் உங்களுக்கு சாதகமாக நடைபெறும். எதிர்பாராத பண தேவைகள் என்பது உண்டாகும். எந்ததொரு விஷயத்தையும் சாமர்த்தியமாக சமாளித்து விடுவீங்க. மேலும் அடுத்தவர்களால் தொல்லைகள் என்பது உண்டாக வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருப்பது நல்லதொரு விஷயமாக பார்க்கப்படுதுங்க. நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பதிவு பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, துலாம் ராசி அன்பர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய 7 நாட்கள் என்ன மாதிரியான சிறப்பான பலன்களை அடைய போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த வீடியோ பதிவில் நம்ம முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்த பதிவானது உங்களுக்கு ரொம்பவே பயனளிக்கும் விதமாகத்தான் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வாராகி அம்மனை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய மனசில் ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஸ்ரீ வாராகி அம்மனுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணிடுங்க. இந்த நிமிடம் அந்த அம்மனை நினைத்து நீங்கள் இப்படி விஷயம் செய்யும்போது நிச்சயமாகவே நீங்கள் நினைத்த அந்த ஒரு விஷயத்தை அந்த அம்மன் கூடிய விரைவில் நிகழ்த்தி வைப்பாங்க. ஸோ நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். மேலும் நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனேயே வந்து சேரும். மேலும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு வேலையில் டென்ஷனும் வீண் அலைச்சலும் ஏற்படக்கூடுங்க. வீண் பகை உண்டாக வாய்ப்பு இருக்குது. அதே போல் உங்களுடைய தொழில் மற்றும் வியாபாரம் தொடர்பான காரியங்கள் தாமதமாக ஏற்படுங்க. பணவரத்தை எதிர்பார்த்ததை விட குறைவாகவே கிடைக்கும். குடும்பத்தில் எதையுமே பேசுவதற்கு முன்னாடி நிதானத்தை கடைபிடிப்பது அவசியமான ஒரு விஷயமாக சொல்லப்படுதுங்க. பெண்களுக்கு கோபத்தை கட்டுப்படுத்துவதன் மூலமாக காரியங்கள் பல சாதகமாக முடிய வாய்ப்பு இருக்குது. மாணவ செல்வங்களுக்கு பாடங்களை படிப்பதில் பின்னடைவு ஏற்படாமல் கவனமாக இருப்பது நல்லது. திடீர் டென்ஷன் என்பது ஏற்பட வாய்ப்பு இருக்குது. எச்சரிக்கையாக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது ஒரு விஷயமாக பார்க்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுதுங்க. மேலும் நீங்கள் துலாம் ராசி அன்பர்களாக இருந்தீங்க அப்படின்னா மாரியம்மனை வெள்ளிக்கிழமை அன்று தீபம் ஏற்றி வழிபட சகல நன்மைகளும் உண்டாக்க வாய்ப்பு இருக்குது. தடை தாமதங்களும் நீங்கும் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் துலாம் ராசி அன்பர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம அந்த ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். அதே போல் இந்த துலாம் ராசியில் இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 7 நாட்களில் சுப காரியங்களுக்காக வீடு விழா கோலமாக உங்களுக்கு காணப்படுங்க. நினைத்த காரியங்கள் செயல்கூடும். அது மட்டும் இல்லாமல் சொந்த பந்தம் உறவினர்கள் மத்தியில் உங்களுக்கு நன்மதிப்பு என்பது ஏற்பட வாய்ப்புகள் என்பது அதிகமாக இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் திடீரென ஏற்படக்கூடிய பயணங்களால் ஆதாயமும் மகிழ்ச்சியும் உண்டாக அதிக வாய்ப்புகள் என்பது உங்களுக்கு இருக்குங்க. அதே போல் மகான்களுடைய தரிசனத்தினால் உங்களுக்கு மனம் மகிழ்வதோடு மட்டுமல்லாமல் மனது அமைதியும் ஏற்படக்கூடுங்க. இசை ஆர்வதால் சங்கீத சபாக்களுக்கு சென்று இசையை கேட்டு மகிழ்ச்சி அடைவீங்க. மேலும் பிறர் மேல் இரக்கம் என்பது ஏற்பட்டு தான தர்மங்களும் செய்வீங்க. அதே போல் உங்களுக்கு அரசாங்கத்தால் அனுகூல பலன் என்பது உண்டாக வாய்ப்பு இருக்குது அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. மேலும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 7 நாட்களில் உங்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கை, புத்திர பாக்கியம் மற்றும் எதிர்பாராத பணவரவுகள் ஆகியவை ஏற்படுங்க. மேலும் புது புது முயற்சிகளில் ஈடுபட்டு நல்லதொரு வேலையில் சேரும் யோகம் என்பது ஏற்படும். விரும்பிய பொருட்களை எல்லாமே வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு என்பது உண்டாகுங்க. மாணவர்களுக்கு கல்வியில் ஆர்வம் என்பது ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ நாள் இருந்த அந்த மந்த புத்தி என்பது மாறுங்க. ஞாபக சக்தி என்பது அதிகரிக்கும். அதனால் பாடங்களில் ஆர்வம் என்பது உங்களுக்கு மிகவும் அதிகமாக ஏற்படுங்க. இதனால் படிக்கக்கூடிய படிப்புகள் என்பது எளிதாக மனதில் பதியும். அது மட்டும் இல்லாமல் வியாபாரங்களால் பயணங்கள் மூலமாக வர வேண்டிய பாக்கிகள் அனைத்துமே வசூலாகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுதுங்க. மேலும் உங்களுடைய உறவு மற்றும் நண்பர்கள் பூரண ஒத்துழைப்பு என்பது கிடைக்கும். புதிய கொள்முதல் மூலமாக தொழிலில் அதிகமான ஆதாயங்களும் ஏற்பட்டு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக காணப்படுவீங்க. மேலும் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 7 நாட்களில் அழகிய ஆடை ஆபரணங்கள் என்பது வாங்குவீங்க. கல்வியில் தேர்ச்சியும் தெய்வ சிந்தனை மற்றும் தர்ம சிந்தனைகளும் ஏற்படும். சிலருக்கு உயர் ரக வாகனங்கள் கிடைக்கும். பிரபலமானவர்களுடைய ஆழ்ந்துதலும் அன்பும் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இன்னும் சிலருக்கு உழைப்பு அதிகமாகி அதற்கேற்றாற் போல ஆதாயமும் அதிகரிக்கும். தொலைதூர செய்திகள் வர இல்லத்தில் மகிழ்ச்சி என்பது பொங்கும். மேலும் அதிகாரிகள் நட்பால் ஆதாயம் பெறுவீங்க. நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளையும் வெற்றி மட்டுமே இந்த 7 நாட்களில் உங்களுக்கு கொடுக்கும் அப்படி சொல்லிட்டு சொல்லப்படுதுங்க. மேலும் உங்கள் உடலில் சுறுசுறுப்பு என்பது குறைந்து சோம்பல் அதிகரிக்கும். மற்றவர்கள் உயர்வை கண்டு பொறாமை கொள்ளாதிருப்பது ரொம்ப நல்லதுங்க. அதே போல் புதிய தொழில் முயற்சிகள் என்பது அரசு உதவியுடன் வெற்றி பெறும் அப்படி சொல்லிட்டு சொல்லப்படுதுங்க. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ பதிவில்
துலாம் ராசி அன்பர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய 7 நாட்களில் என்ன மாதிரியான சிறப்பான பலன்களை அடைய போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம முழுமையாக பார்த்து தெரிஞ்சிருந்திருப்போம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு வாராகி அம்மனை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே ஓம் வாராகி அம்மனுக்கு போட்டி போட்டி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணிவிட்டு இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணி